பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஒரு தள்ளப்பட்ட நபராய், நீ ஆகாதவன் என்று புறக்கணிக்கப்பட்ட நபராய், உங்களோடு கூட இருக்கிறவர்களால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை முடிந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து என் ஆண்டவர் உங்களை தூக்குகிறார். உங்களை தன் பக்கமாய் சேர்த்து தன்னுடையவனாய் மாற்றி உங்களை உயர்ந்த கல்லோடு சேர்த்து உங்களுடைய மதிப்பை அவர் கூட்டுறாருங்க. பிரைஸ் அல்லாஹ். இப்போ நீங்கள் என்ன செய்யப்படுகிறீங்க தெரியுமா? கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்களை ஒரு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? மூளைக்கல்லுடைய பிரதானம் என்ன தெரியுமா? ஒரு கட்டடத்திற்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அடிஸ்தான கல்லாய் மாறுகிறது. அந்த கல் இல்லாமல் எவ்வளவு பெரிய கட்டடத்தையும் கட்ட முடியாது. இந்த காலவேளையில் ஆவியானவர் உங்களை கொண்டு உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை கொண்டு நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்கள் இல்லாமல் அந்த கட்டிடம் எழும்ப முடியாது. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து உங்கள் மீது அந்த கட்டடத்தை எழும்ப செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் தள்ளப்பட்டு போயிட்டேனே. நீங்கள் தள்ளப்பட்டு போகலைங்க. தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செர்பாபலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாம். எனக்கு அன்பானவர்களே, தள்ளப்பட்ட உங்களுக்கு இந்த காலவேளையில் கர்த்தர் ஒரு கிருபையை தருகிறார். அந்த கிருபையினால் நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் தன்னுடைய வாழ்க்கையில் தள்ளப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தான் அவர்களுக்கு நீர் மூளைக்கல்லாய் இருக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.